ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளிக்கிழமை ராமநவமி. ஸோ அதனால் சிம்பிளாக பொங்கல், வடை, சட்னி செய்யலான்ட்டு இருந்தேன். பொங்கல் பார்த்திங்கன்னா தினை அரிசியில் தான் பொங்கல் செஞ்சுருந்தேன். நிறையா முந்திரி பருப்பு, இஞ்சி, சீரகம், மிளகெல்லாம் போட்டு தாளிப்பு கொடுத்து அதை நல்லா கிண்டி நெய்யெல்லாம் விட்டு வச்சாச்சு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உளுந்து வடை தான் போட்டிருந்தேன். ஏன்னா ஆஞ்சநேயருக்கு வடை கொடுத்தா நல்லாயிருக்கும் இல்லையா பிரசாதமாக. ஸோ அதனால் நல்லா சப்பையாகவே வடையை தட்டி போட்டேன். இந்த சட்னி பார்த்திங்கன்னா வேர்க்கடையில் இல்லை, வேர்க்கடையோட புதினாவும் சேர்த்து செஞ்சுருந்தேன். அவ்வளோ நல்லா இருந்தது. ஒரு நாள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெசிபி போடுறேன். இப்போ கடையிலலாம் ஸ்நாக்ஸுக்கு வாங்குவோம் இல்லையா வேர்க்கடலை, அதை வச்சு தான் பண்ணேன். ரொம்பவே நல்லா வந்துச்சு. ஆனால் அதுக்கு உப்பே சேர்க்கல, ஏன்னா ஆல்ரெடி அதுலேயே உப்பு இருக்கும் இல்லையா. இந்த வடையை தான் சாமிக்கு பிரசாதமாக வச்சு வீட்டில் படைச்சிட்டு பார்த்திங்கன்னா நேராக கோயிலுக்கு போயிருந்தோம். அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்திங்கன்னா கோயிலில் அவ்வளோ பெரிய பூஜை நடந்துகிட்டு இருக்குது. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பக்கத்தில் இருந்தவங்க உனக்கும் செய்ய விருப்பமாக இருக்காமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க அப்படின்னு சொன்னேன். உடனே போயிட்டு அர்ச்சனை சீட்டு வாங்கி கொடுத்துட்டு குங்குமம் அர்ச்சனை பண்ண ஆரம்பித்தாச்சு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதுக்கு நேம்லாம் கொடுத்துருக்கணும். ஐயர் மந்திரம் சொல்ல நாங்கள் இங்கே குங்குமம் அர்ச்சனை பண்ணிகிட்டு இருந்தோம். இது கொஞ்ச நேரம் முடியும்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சுங்க இதை முடியறதுக்கு. என் ஹெல்த் கண்டிஷன்ஸ்க்கு நான் உட்கார முடியுமா, இதை கம்ப்ளீட் பண்ண முடியுமான்ட்டு மனசில் அந்த ஒரு பயத்தோட கடவுளை வேண்டிக்கிட்டே இருந்தேன். ஆனால் நிஜமாக அது அவ்வளோ ஈஸியாக கரெக்டாக நான் முடிச்சிட்டேன். நம்ம அர்ச்சனை பண்ண குங்குமத்தை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கடவுளுக்கு தீபார்த்தனைலாம் காமிச்சிட்டு பிரசாதமாக அந்த அர்ச்சனை பண்ண குங்குமம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தாம்பலம் கொடுத்துருந்தாங்க பை. இதில் ப்ளவுஸ் பிட்டு, வளையல், குங்குமம் எல்லாம் இருந்துச்சு.